இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து எனக்கு ஒரு டம்ளர் டீ வச்சு கொடு. அப்போதான் டீ போதுமா? கூல்ட்ரிங்க்ஸ் டீ போதுமா? சரி, ஆளுக்கு 2 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். டீயே போதுமா? என்னப்பா டீ வீட்டில் விற்கலாம், கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய் வாங்கினா நல்லா இருக்கும்ல ஜில்லுன்னு. தம்பி உங்களுக்கு என்னங்கப்பா வேணும்? டீயே போதுமா? அம்மாவுக்கு டீயே போதுமா? அம்மா இடம் இருக்கிறதுக்கு 10 கத்திரிக்காய் நாத்தன இந்த 10-20 சேர்த்தி வாங்கிட்டு வந்தோம்னா கூட நல்லா நீட்டாக இருக்கும். தக்காளிக்கு கடைக்கு போய் 2 மாதம் ஆகி போச்சு. பாருங்க எப்படி எல்லாம் வெறும் வேப்பந்தலையா உளுந்து கிடந்துச்சு, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பாருங்க. ஒரு குட்டி விவசாயி என்ன பண்றாருன்னு. தம்பி என்னடா பண்ற? மண் அணைச்சு விடுறியா செடிக்கு? அணைச்சு விடு. நீ 3 வயசுலயே அப்பா கூட சேர்ந்து கள்ளக்காட்டுக்கு பாத்தி பிடிச்சோம்னாச்சே. அந்த வீடியோ எல்லாம் டிக்டாக்ல போட்டோம், அதெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா சுத்தம் பண்ணி விட்டோம். அவ்வளோதான். நாளைக்கு அங்கே இதுக்கு போனோம்னா ஒரு 10-20 கத்திரி நாற்று வாங்கிட்டு வந்து நட்டு விடணும். இதுலேயும் ஒரு சந்தோஷங்க, நம்மளே செடி வளர்த்தி அதெல்லாம் ஒரு வேலை செய்யும்போது அதில் ஒரு சந்தோஷம்தான். போயிட்டு போது விடு, குருவி சாப்பிட்டு போது விடு. நேற்று பொறிச்சிட்டோம், நீ காத்தால பொறிச்சிட்டு போயாட்டு இருக்குது. அவ்வளோதான் ஆந்துக்குச்சு எல்லாம். காய் தான் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி போச்சு. சீசனு 2 மாதமாக காய்க்குது, அது எத்தனை நாளைக்கு தான் காய்க்கு பாவம். பாருங்க எதுவுமே நாங்கள் இயற்கையான இதில் தாங்க, எதுவுமே இல்லைங்க. நல்லா பெருசாக வருது பார்த்தீங்களா. தக்காளி கொஞ்சம் கவரில் போட்டு கட்டி வச்சிடறேண்ணா, நல்லா தான் இருக்குது. பழுக்குமான்னு தெரியல, சரி பார்ப்போம். குருவி கடிச்சிருக்குது, போட்டுரு, அது குருவியே சாப்பிட்டு போகுது, விட்டுரு. சரி அவ்வளோதானா? ரெடி ஆயிடுச்சா? 4-5 வேலை, என்ன வேலை? அவ்வளோதான், முடிஞ்சு. நீட்டாக இருக்குது, போதும், போகலாம். இந்த கீரை விதை கொஞ்சம் ஊனோன்னு. ஐயோ என் எனக்கு வேத்து கொட்டுதுடா. ஐயா கிளம்பிட்டாரு தம்பி. ஆல்ரெடி கீரை செடி 5-6 முளைச்சிருக்கு, அதுக்கு இது கொத்திக்கி விட்றாத. ஆமாம், ஏன்னா அன்னைக்கு ஒரு அரைக்கீரை விதை கொஞ்சம் போட்டு விட்டேன்.